இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீல்ஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஏய் பீட்ரு, இப்ப நம்ம வயசு 26. இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சா 66ல ஆடி கார்ல போலாம். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? வீடு பெருக்கிறது, சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் செய்யறது நானு. ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிக்க முடியாது. வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்ல. வண்டி பஞ்சரா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வண்டியில் பெட்ரோல் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. ஒயர் இருக்குது அத்தியாவசியா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா தான் ப்ராப்ளம். சாவி செட் ஆகல. இந்த சாவி ட்ரை பண்ணி பாருங்க. திருடிட்டு வர்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? அவனும் ஒண்ணு தெரியாத மாதிரி சும்மா வந்து நடிச்சிருக்கான். எப்படி இருக்குன்னு பாக்குறது கேட்டு நடிச்சிருக்கான். சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாவம் அந்த அம்மா பாவம். சரி, அடுத்த வீடியோவும் பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி எடுத்து தரீங்களா? வீடு பெருக்கிறது, சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் செய்யறது நானு. ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிக்க முடியாது. சாரி. ஆமா, நீங்க வேலை செய்ய தானே வந்திருக்கீங்க? சாரி சார், எங்க வீட்டுல இருக்க ஞாபகத்துல பேசிட்டேன். நான் என்னவோ இதை சொல்ல வராது நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாரு வேலை செய்யறதா ரெடி. அப்புறம் தான் தெரியுது. சரி பார்ப்போம். வீட்டுல உள்ள ஞாபகமா? வீட்டுல உள்ள ஞாபகமா? நல்லா இருக்கு. வேலை செய்யற இடத்துலயுமா வந்து காட்டணும். அடுத்த வீடியோ பார்ப்போம். ஏய் பீட்ரு, இப்ப நம்ம வயசு 26. இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சா 66ல ஆடி கார்ல போலாம். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? 5 ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஊத்தி ஒரு இட்லி 2000 சொல்லி விற்போம். ஏய், ஒரு இட்லி 2000 எவன்டா வாங்குவேன்? ஒரு டீ 2000 ரூபாவா? அது 2000 எப்படா வியாபாரம் நடக்கும்? சரி பாவம். ஏன் வாங்க மாட்டாங்க? நம்ம இட்லி இஎம்ஐல கொடுத்துருவோம். இன்சியல் பேமெண்ட் 500 கொடுத்தா டீ இஎம்ஐல வேற கொடுக்காவளா? நல்லா அடிச்சு கதை. பாப்போம். ஓகே. சரி, ஒரு டீ ஒன்று போட்டு பேசலாமே. ஓகே. பீட்ரு, என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? ஏன் நம்ம காய்கறி கமிஷன் பண்ணி வைக்க கூடாது? 50 ரூபாய்க்கு போகுதுன்னா 5 ரூபாய் கொடுத்துட்டு 45 ரூபாய் நம்ம சாப்பிட்டுக்குவோம். டபுள் ஓகே. ஏன் நம்ம ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு பேசக்கூடாது? இப்ப டீ கடையா? அதுக்கப்புறம் காய்கறி வட்டியா? ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொன்று மாறிட்டு இருக்கணும். பாப்போம். பீட்ரு, இந்த இஎம்ஐ இட்லி மேட்ரு அதை வேணா ஆரம்பிக்கலாமா? டீ கடை ஆரம்பிக்கலாம். ஒரு பேரல் தண்ணியில 1 லிட்டர் பாலை கலந்தா போதும். ஒன்லி ப்ராஃபிட். சூப்பர் பீட்ரு. சரி, கிளம்பி வா, ஒரு டீ ஒன்று போட்டு பேசிக்கலாம். ஓகே. 2020 டீ கடை ஆரம்பிக்கிறோம். இட்லி டீ கடை. சரி, அதே ஒரு டீ தான். சரி பாப்போம் எப்படி வருது. பாலை கலந்தா போதும். ஒன்லி ப்ராஃபிட். சூப்பர் பீட்ரு. சரி, கிளம்பி வா, ஒரு டீ ஒன்று போட்டு பேசிக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், முன்னேறணும் பிளான் பண்ணுவோம். அளவு நடக்காது. அதுக்கு அடுத்த வருஷமா அப்படிதான். இதுவரைக்கும் தான் எதார்த்தமா கண்டிப்பாக போல இருக்கு. இப்படிதான் வருஷம் நடக்குது. நீங்க என்ன தெரிஞ்சுங்க? எந்த முன்னேற்றம், ஒரு முன்னேற்றம் கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணுதான். என்ன பீட்ரு, நல்லா இருக்கியா? யாரு? பவுலுக்காலையா? ஆமா. என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? வேணாண்டா. பிசினஸ்லாம் ஆரம்பிச்சா காலடி மண்ணை எடுத்துருவாங்க. நான் கிளம்புறேன். வயசானதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாமா? நல்லா இருக்கு. வயசானதுக்கு அப்புறம் விடுறது கிடையாது. வேணாண்டா. பிசினஸ்லாம் ஆரம்பிச்சா காலடி மண்ணை எடுத்துருவாங்க. நான் கிளம்புறேன். கரெக்டா சொல்லிட்டு போறாரு. இனி ஆரம்பிச்சா காலடி மண்ணா தூக்கி போடுவாங்க. ஏமாத்திட்டு போயிருவா. சரி பாப்போம். சரி, டீ வேணா ஒண்ணு போட்டு போலாமா? மறுபடியும் டீ குடிச்சிட்டு போலாமா? இதே வாழ்க்கை ஓடுது, நடக்கும். இப்படியே போகுது வாழ்க்கை. இப்படிதான் கடைசி வரைக்கும் நடக்கும் நினைக்கிறேன். இப்படிதான்
அப்படிதான் நானும் என் ஃப்ரெண்டும் ஐடியா பண்ணிட்டு இப்போ ஃபோன் போட்டாலும் அப்ப நைன்டி பிசினஸ் பண்ணுவாங்க கேட்பான். வயிறம் கொடுக்குறவள நைன்டி பிசினஸ் இது வரைக்கும் பண்ணாம ஆரம்பிக்க போயிருக்க போறேன். ஐயா வருஷக்கணக்க ஃபோன் போட்ட உடனே அதுதான் கேட்பான். மாப்பிள்ள ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா? இதே பொழப்பாதான் ஓடிட்டு இருக்கு. என்ன செய்ய? அவனே திருத்த முடியாது, என்னையும் திருத்த முடியாது. அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாய். பார்ப்போம் அடுத்த வீடியோல.